வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி கார்ன் தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். பாருங்கள், 1/4 கிலோ கார்ன் எடுத்திருக்கேன். அதை கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றரை கப் இருக்குது. சேம் குவான்டிட்டி இட்லி அரிசி எடுத்துக்கணும். இது இட்லி அரிசி அல்லது குண்டரிசின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது மிக்சியில் அரைக்க முடியாது, நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைப்பேன். நான் இன்றைக்கி அரைச்சும் காட்டியிருக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டுடலாம். இது மாவு அரைச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு எடுத்துப்பேன் நான். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஒரு 20 நிமிஷம் ஓடி இருக்கு, பாதி அளவுக்கு அரைபட்டுருச்சு. இன்னொரு 10 நிமிஷம் விடலாம். பாருங்கள், நல்லா அரைபட்டுருச்சு. மாவை எடுத்துடலாம். எடுத்துட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ தாளிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், ஆனால் தாளித்து கொட்டினோன்னா நல்ல மனம் இருக்கும். அதனால் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போடக்கூடாது, ஏன்னா கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா செவக்கணும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நுர வந்த உடனே சேர்த்துடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி கலர் மாறின உடனே பொடி பொடியாக நறுக்குனா ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாய் சேர்த்தணும். நீங்கள் வரமிளகாய் பச்சை மிளகாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது நல்லா கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுபட்டுருக்கு. நல்லா வாசனை கலர் மாறின உடனே எடுத்து மாவில் சேர்த்துடலாம். இது முழு காணா இருக்கிறதுனால நார் சத்து அதிகமாக இருக்கும். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளித்து கொட்டிட்டேன். அரைக்கும் போது உப்பு சேர்த்தாதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், கல்லை காய வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். கல் காஞ்சிருச்சு. இந்த தோசை மொத்தமாக தான் ஊற்ற முடியும், ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வராது. இது பொறுமையாக ஊற்றிக்கோங்க. இது மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி திறந்துருந்தாலே வெந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுடலாம். இது நார்மல் குக்கிங் ஆயில் தான், நீங்கள் எது பயன்படுத்துகிறீங்களோ அதுவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். ஹையில் வச்சோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வெந்துடும், கொஞ்சம் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வெந்துருச்சு. இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.